எல்லாருக்கும் வணக்கம். நான் முஸ்தபா பேசுகிறேன். நான் என்னோட சொந்த ஊர் திருச்சி. எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. என்னை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டா கண்டிப்பாக சார் உண்மையிலே நான் ஊர் விட்டே ஓடி போயிடுவேன். ஏன்னா 50,000 வாங்குற என்ன போயிட்டு அவங்க இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் வாய்ஸ் வந்துருச்சு சார். ஏன்னா அவ்வளோ வெறி வருது சார் இவங்களாம் பண்ணுறது பார்த்தா. என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க? அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் யாராச்சும் கேட்குறாங்களே சார், வீட்டோட மாப்பிளே வந்து என்ன சார் பண்ண போகிறோம்? இவங்களே இவங்க டார்ச்சர் பண்ணாங்க, மாமியார் என்ன சார் டார்ச்சர் பண்ணுவாங்க? அதை நினைச்சாலே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடக்குது சார். இவங்க டாமினன்ஸ் அங்க குறைஞ்சிருமோ? இவ்ளோ தெளிவா பேசுற பொண்ணுகிட்ட டாமினன்ஸ் குறைஞ்சிருமோ? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாருமே டாமினேட் பொண்ணுங்க பண்ணல, பசங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்னோட பேர் வந்து ஆன்ஸ்டன். எனக்கு ஏஜ் வந்து 26 ஆகுது. நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு ப்ராக்டிசிங் லாயர். பொண்ணு எப்படி வேணுங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா எனக்கு வந்து இந்த ஷார்ட் டெம்பரா, அப்புறம் இந்த மூட் ஸ்விங்ஸில் சுற்றுற பொண்ணு வேண்டாம். இந்த மெஸ்ஸியாக இருக்கிற ஒரு பொண்ணு வேண்டாம். அது இல்லாமல் லைக் எங்கள் ஃபேமிலியோட கொஞ்சம் ஜெல்லாகி போகிற மாதிரி ஒரு பொண்ணு இருந்துன்னா நல்லாயிருக்கும். ஹாய் சார், ஐ எம் டாக்டர் சிவராம். அரௌண்ட் ஒரு 70,000 to 80,000 சேலரி என்னோட சேலரி. அண்ட் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா வந்து படித்த பொண்ணாக இருக்கணும். இப்போ என்னோட பார்ட்னர் படிச்சிருந்தா நானும் படிச்சிருந்தா வந்து என்னோட பையனை நான் ஈஸியாக வந்து அடுத்த லெவல் கொண்டு போயிடுவேன். ஏன் வீட்டோட மாப்பிள்ளையாக போக மாட்டேங்கிறேன்னா வந்து மரியாதை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது எங்கே இருக்கும்போது இருக்கிற அளவுக்கு. ஸோ அப்போ நம்ம அங்கே பிரேக்கேஜ் ஆகுமோ, ஏதோ இடத்துல ஆயிடக்கூடாதோ அப்படின்னு ஒரு பயம். என்கிட்ட கேட்டால் அது பயம் தான். அது I'm Anusha. I'm 23 years old. உங்களுக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்? அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட்னராக இருக்கணும், கெரியர் சப்போர்ட்டிவ் பார்ட்னராக இருக்கணும். அப்புறம் எனக்கு சமைக்க தெரியாது சுத்தமாக. கிச்சனுக்குள்ளே போனாலே என்ன சமைக்கிறதுன்னு தெரியாமல் வெளியே வந்துடுவேன். ஸோ குக்கிங் தெரிஞ்ச பார்ட்னர் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். நான் முஸ்தபா பேசுகிறேன். நான் என்னோட சொந்த ஊர் திருச்சி. எனக்கு ஏஜ் பார்த்தீங்கன்னா 25. என்னை பற்றி ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். அண்ட் இவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பார்த்துட்டா கண்டிப்பாக சார் உண்மையிலே நான் ஊர் விட்டே ஓடி போயிடுவேன். ஏன்னா 50,000 வாங்குற என்ன போயிட்டு அவங்க இவங்களே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணாங்க சார். அப்பார்ட் ஃப்ரம் வாய்ஸ் வந்துருச்சு சார். ஏன்னா அவ்வளோ வெறி வருது சார் இவங்களாம் பண்ணுறது பார்த்தா. என்ன சார் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க? அதாவது அண்டர்ஸ்டாண்டிங்கான லைஃப் பார்ட்னர் யாராச்சும் கேட்குறாங்களே சார், வீட்டோட மாப்பிளே வந்து என்ன சார் பண்ண போகிறோம்? இவங்களே இவங்க டார்ச்சர் பண்ணாங்க, மாமியார் என்ன சார் டார்ச்சர் பண்ணுவாங்க? அதை நினைச்சாலே ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் படபடக்குது சார். எப்படிப்பட்ட கணவன் வேணும்னு சொல்லிட்டீங்க. அண்டர்லைனாக எல்லாரும் சொன்னது வீட்டோட மாப்பிள்ளையாக வேணுங்கிறத நீங்கள் சொல்லலைனாலும் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டீங்க. டிஃபால்ட்டாக இருக்கிறதெல்லாம் எதுக்கு சார் சொல்லணும்? சொல்லுங்கள், ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையாக உங்களுக்கு உங்கள் கணவர் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க? எங்கள் வீட்டில் வந்து ரெண்டுமே பொண்ணு. நான் தான் அக்கா. நான் தான் ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது, பேம்பர் பண்ணுறது எல்லாமே நான் தான். ஸோ எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணி வேறு வீட்டுக்கு போயிட்டேன்னா எங்கள் அம்மா அப்பாவை யார் பார்த்துப்பாங்கிற ஒரு கொஷின் மார்க். ஒரு கல்யாணம்னு வந்தாலே பொண்ணோட லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் வரும். அவங்க ஆசாசியாக படித்து ஆசைப்பட்டு வாங்கின வேலையை குவிட் பண்ணுறதுக்கான நிலைமை பாஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு படி மேலே போய் அதை குவிட் பண்ணிடுவாங்க. குழந்தை பெற்றுக்கிறதுக்காக, பார்த்துக்கிறதுக்காக, இப்படி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க பொண்ணுங்க. அட்லீஸ்ட் இந்த ஒரு சாக்ரிஃபைஸை பசங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பேலன்ஸ்ட் ஆகுமோ? நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையே எதிர்பார்க்குறீங்க? இப்போ என் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு சின்ன வயசுலேருந்து பக்கத்தில் வீட்டுக்கு கூட போட மாட்டாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து இப்போ ட்ரெஸ்ஸிங்லேருந்து, மேக்கப்லேருந்து, ஹேர்லேருந்து, வெளியே படிச்சுட்டு இருக்கிறது வரைக்குமே நான் என்னோட ஓன் டிசிஷன் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். எனக்கு கடந்து வரத்துக்கே ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 5 வருஷமாக நான் என்னோட ஓன் லைஃப் எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டுருக்கேன். இப்போ நான் திருப்பியும் அதே பள்ளத்தில் போய் விழணுமான்னு யோசிச்சாலே எனக்கு பயமாக இருக்குது. அதுக்கு நீ என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட, நீ என் வீட்டுடவா சார். இங்கே இருக்க யாராவது ஒருத்தங்க என் வீட்டில் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்களா சார்? அங்கே இருக்க முக்கால்வாசி பசங்க என்ன கேட்டாங்க? என் மதர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, என் ஃபேமிலி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, எனக்கு என் குடும்பம் முக்கியம். குடும்பம் முக்கியம்னு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, சம்பாதிக்கிற காசுல வேலைக்காரி வச்சுக்கோங்க, வைஃப் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நாங்கள் எப்படி எங்கள் வீட்டில் ராணி மாதிரி இருக்கோமோ அதே மாதிரி வரப்போகிற மருமகனும் எங்கள் வீட்டில் ராஜா தான். என்ன, நாங்கள் 24 வருஷம் ஒரு சரௌண்டிங்கில் வளர்ந்தோமா, ஒரு பாசத்தில் வளர்ந்தோமா, இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நாங்கள் இன்னொரு வீட்டில் போய் அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க பேரண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது எந்த சொல்லுவாங்க மாமியார், என் பையன் இதெல்லாம் சாப்பிட மாட்டான், நீ ஏன் அதெல்லாம் பண்ணுற? பையன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கும் பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாறுறதுக்கும் ரெடியாக இருப்பான். ஆனால் அவங்க வீட்டில் இருக்கிற இன்லாஸ் என்ன பண்ணுவாங்க, என் பையனுக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீ ஏன் பண்ணுற, எங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் ஒத்து வராது, நீ ஏன் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க வந்து டம்ப் பண்ணதான் பார்ப்பாங்க. நாங்கள் மருமகளாக போகும்போது எல்லாத்தையும் நாங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, டாலரேட் பண்ணி, நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து இது வந்து நீங்கள் கலாச்சாரம்னு சொல்லிட்டீங்க, அந்த கலாச்சாரத்தை மாற்றுவோம், பையன் வாங்க ராஜாவாக இருங்க. சொல்லுங்கம்மா, நீங்க ஏன் வீட்டோடு மாப்பிள்ளையா வரணும்னு? நான் ஏன் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பெண்களுக்கு வந்து ஒரு
நார்மல் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா நம்மளுக்கு வரப்போற மாப்பிள்ளை வந்து அப்பா மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து அது அப்படியே ஆப்போசிட். எனக்கு வந்து எங்க அப்பாவா வந்து அவர் ஜெயிச்சிருந்தாலும் ஒரு ஹஸ்பண்டா வந்து அவர் ஜெயிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதனால எங்க அம்மாவை பாத்துக்கிறதும் சரி, அவங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் ஃபுல்லாவே வந்து அது என் மேலதான் ரெஸ்பான்சிபிளா வந்து விழுந்தது. அதனால எனக்கு ஒரு வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா அவங்களுக்கு ஒரு மகன் வந்த மாதிரி இருக்கும். அண்ட் எதிர்க்க ஒருத்தவங்க வந்து சொன்னீங்க, அந்த சூர்யா மாதிரி பேசி காமிச்சார்ல, அவர் வந்து சொன்னாரு, சார் அவங்களோட மூட் ஸ்விங்ஸையே நம்மளால டாலரேட் பண்ண முடியாது, வீட்டுக்கு போனா மாமியாரோட மூட் ஸ்விங்ஸ் வேற நம்ம பண்ணணும். அப்ப நாங்க உங்க வீட்டுக்கு வந்தாலும் அதே தானே, நாங்களும் அப்போ மூட் ஸ்விங்ஸ் டாலரேட் பண்ணி தானே ஆகணும். அதாவது காலங்காலமாக வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டு செய்யணும் வரணும். அப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பார்க்குறாங்க, ராணி மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நாங்களும் எப்பயுமே ராஜா மாதிரி இருக்கணும் நாங்களும் நினைப்போம் சார். காலங்காலமா பண்றதுனால அது வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும்னு அவசியம் இல்லையே. முன்னாடி காலம்லாம் வந்து பெண்கள் வேலைக்கே போகாம இருந்தாங்க, அதனால நீங்க அதை கண்டினியூ பண்ணீங்களா? இல்ல எல்லா பெண்களுமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி காலங்காலமா பெண்கள் மருமகளா வந்து இருந்தாங்க, இனிமே இருக்க வேண்டாம். ஆக்சுவலா வந்து வீட்டோட மருமகளா தான் வரணும்னு ஃபோர்ஸ் பண்ணது நாங்க கிடையாது. லைக் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், உங்களோட அப்பா ஜென்ரேஷன், அவங்க எல்லாரும் தான். இல்ல அப்பா ஜென்ரேஷன் தாத்தா காலத்தில் நடந்ததை மாத்துறதுக்கு உங்க ஜென்ரேஷன் ஒரு வாய்ப்பு இருக்கு. அதான் சார், நம்ம இப்போ அதையே செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு பேருமே இப்ப தனியா வந்துட்டோம்னா எந்த ஒரு ப்ராப்ளமுமே இல்லைல்ல. இப்போ ஒரு பொண்ணு ஒரு வீட்டோட மருமகளா போனா என்னென்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதே தான் வந்து ஒரு பையன் வந்து இன்னொரு வீட்டுக்கு போகும்போது ஃபேஸ் பண்ண போறான். ஸோ எங்களோட இன்டென்ஷன் வந்து நீங்க கண்டிப்பா எங்க வீட்டில் வந்து இருக்கணும், எல்லாருக்கும் அடங்கி போகணும் அப்படிலாம் இல்லை. யூ வில் பி ஹேவிங் யோர் ஓன் ட்ரீம்ஸ் அண்ட் ஐடியாலஜிஸ் எல்லாமே இருக்கும். ரெண்டு பேரும் இண்டிவிஜுவலாக போய் ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். அது வந்து இதை விட பேலன்ஸ்டாக பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். நான் ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேட்குறேன், ஏன் வரக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இப்போ இருக்க நீங்கள் ட்ரெண்டிங்கில் பேசுறீங்க. இதுவே ஒரு 50 வருஷம் ஒரு 30 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா உங்க வீட்லயே வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்திருப்பாங்க. அம்மாக்கள் எல்லாருமே ஒரே முறை தான் ஃபாலோ பண்ணாங்க. போறாங்க, ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க, அவங்க சொல்றதை மட்டும்தான் கேட்டாங்க. நாங்க கேட்குற ஒரே விஷயம், ஏன் ஒரு சேஞ்ச் நீங்க கொடுக்க கூடாது நாங்க கேட்குறோம். நாங்க இருந்த இடத்துல சுத்தி இருக்கிற எல்லாருமே எங்களுக்கு புதுசு. நீங்க முதற்கொண்டு உங்க வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா தங்கச்சி நாத்தனார் எல்லாருமே எங்களுக்கு புதுசு. நாங்க அப்படி புதுசா இருக்கிறவங்களோட நாங்க வந்து புதுசா இருந்து கஷ்டப்பட்டு நீங்க சொல்றதையெல்லாம் தலையாட்டிட்டு தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஏன் ஒரு முறை தெரியாத ஒரு பர்சன்ஸோட ஃபேமிலியோட நீங்க வரக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன். இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல நீங்க வந்து எல்லாமே வந்து கேட்டுட்டு தலையாட்டிட்டு இல்ல. நாங்களும் அதே கேட்கிறோம். சொல்லி முடிச்சிடுறேன். அவங்க அந்த செகண்ட் சொன்னாங்க, நீங்க அப்படி உங்களால முடியலன்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, விளக்கறி வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. நீங்க மாத்துக்கணும்னா நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, உங்க வீட்டுல இருந்து ஃபேமிலி நீங்க பாத்துக்கோங்க. யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூப்பிட சொன்னா? கரெக்ட் தானே? நீங்க தானே கேட்டீங்க, நீங்க வேலைக்காரி வச்சுக்கோங்க, நீங்க தான் சொன்னீங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க. நான் ஒன்னும் எங்க வீட்டுக்காக நான் கேட்கலையே. நீங்க அப்படிதானே சொன்னீங்க. எங்க வீட்டு ஆளுங்களை நான் மாத்திட்டேன். என் கூட வந்தா பட்டு போதும். 8 to 5 வேலைக்கு போற பையனை அவனும் வீட்டுக்கு வந்து நீ பாத்திரம் விளக்கையா, துணி துவையா? இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல எல்லாருமே 50-50 வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு சார் என்ன சார் பையன் தெரியுமா சார், இவங்க டாமினன்ஸ் அங்க குறைஞ்சிருமோ, இவ்ளோ தெளிவா பேசுற பொண்ணு கிட்ட டாமினன்ஸ் குறைஞ்சிருமோ? இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல யாருமே டாமினேட் பொண்ணுங்க பண்ணல, பசங்க தான் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது சார். இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஃபெமினிசம் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்துட்டு நாங்க தான் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபெமினிசம் என்னன்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. கண்டிப்பா இல்ல, நான் ஃபெமினிசம்னா என்னன்னா ஒரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. இப்ப பசங்கனால வந்து பசங்களுக்கு இருக்க எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு தான் ஈக்குவாலிட்டி அதிகம் நான் சொல்றேன். யார் இருக்குன்னு சொன்னா எங்க இல்ல உங்களுக்கு சொல்றேன் நான். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நீங்க ஒரு டிவோர்ஸ் அப்ளை பண்றீங்க, ஓகேங்களா? டிவோர்ஸ் அப்ளை பண்ணும்போது யாருக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட், யாருக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு வந்து அமௌண்ட் பே பண்றாங்க? பசங்க தான் பொண்ணுங்களுக்கு பே பண்றாங்க. எங்கேயுமே பொண்ணுங்க பசங்களுக்கு பே பண்ணவே இல்லையே. வீட்டோட மாப்பிள்ளையா வாங்க, நாங்க கொடுக்குறோம். பெங்களூர்ல அந்த அத்துல் சுபாஷ் கேஸ் ஒன்று நடந்தது சார். அதாவது ஒரு ஐடி எம்ப்ளாயி அவனோட ஒய்ஃபும் அவனோட ஒய்ஃபோட ஃபேமிலி மெம்பர்ஸும் சேர்ந்து அவனை வந்து அவ்வளோ ஹராஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அவன் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக செக்ஷுவல் அசால்ட் பண்ணான். அவங்க அப்பாவோட மரணத்துக்கு பின்னாடி இவன் தான் இருந்தான். அவன் வந்து டவுரி டிமாண்ட் பண்ணான், ஃபோர்ஸ்ஃபுல்லாக டெய்லி டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணுறான், திட்டுறான், அசிங்கப்படுத்துறான்னு 8 பொய் கேஸு. அவன் வந்து லேக்ஸ் கணக்கில் சேலரி ஏர்ன் பண்ணுறான். அவனை வந்து 120 தடவை பெங்களூருக்கும் அவங்க ஊருக்கும் வந்து கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அலைய வச்சாங்க. அதனால 44 பக்கத்துக்கு வந்து எழுதிட்டு 1.5 hours வீடியோ வந்து மேக் பண்ணி போட்டு அவன் வந்து சூசைட் பண்ணியிருக்கான். இவன் வந்து வீட்டோட மாப்பிள்ளையெல்லாம் போல, இவங்க 2 பேரும் தனியாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க பெங்களூர்ல. அப்படி இருக்கும் போதே அவங்களோட அந்த பொண்ணோட ஃபேமிலி இன்டர்வென்ஷனால இப்படி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, நிறைய இந்தியா ஃபுல்லா நிறைய இடத்துல நடக்குது. ஆனா எல்லாராலையும் வாய்ஸ் அவுட் பண்ண முடியல, அடங்கி போயிட்டு இருக்காங்க. இப்போ தனியா இருக்கும் போதே இப்படி இருக்கும்போது இந்த பையன் அவங்க ஃபேமிலியில போய் இருந்திருந்தா அவனோட நிலைமை என்ன சார்? அவனால வெளியிலயும் வர முடியாது. இப்போ டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணா அவனுக்கு கிடைக்காது, டிவோர்ஸ் வந்து கிடைக்காது சார். அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன டிமாண்ட் கேட்குறாங்களோ அதை வந்து இவன் அக்செப்ட் பண்ணி அத்தனை லட்ச ரூபா கொடுத்தா மட்டும்தான் டிவோர்ஸ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது சைல்டு கஸ்டடி. அவன் பையனை வந்து பார்க்கவே விட மாட்டாங்க சார். அதாவது மென் சைடு
மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்ஸ்ல எந்த ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனுமே கிடையாது. அவன் ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான்னா இப்போ அவன் மேல ஒரு செக்ஷுவல் அசால்ட்டோ இல்லைன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் டவுரி டிமாண்ட் ஏதாவது வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு அலிகேஷன் வச்சா அவனால எப்படி சார் டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவனோட அந்த பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட தான் ஃபுல்லா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு ஆதரவாக தான் அவங்க வந்து எவிடன்ஸ் எடுத்து வைப்பாங்க. அவனால எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? அவங்களோட டிமாண்ட்ஸ் அக்செப்ட் பண்றதை தவிர அவனுக்கு வேற வழியே இல்லை சார். நீங்கள் ஒரு சொன்ன